ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 9 எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட் क्वेश्चन 7th பார்ட் பார்க்க போறோம். இந்த இன்டகிரலை நம்ம எவாலுவேட் பண்ணனும். அதான் क्वेश्चन. இன்டகிரல் 0 to sin square x sin inverse root t dt plus integral 0 to cos square x cos inverse root t into dt. இப்போ இந்த இன்டகிரலை நம்ம தனியா பிரிச்சு செய்யலாம், இத தனியா பிரிச்சு செய்யலாம். இத ஏன் தனியா பிரிக்கிறோம்னா இங்க sin inverse root t இருக்கு. அப்ப sin inverse sin theta வந்தா தீட்டான்னு வந்துரும். அப்போ இந்த ரூட் எடுக்கணும்னா இந்த t க்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் போடணும். அப்ப இது ஸ்கொயரா இருக்கணும். அப்பதான் இந்த ரூட் போகும். நம்ம t sin square theta னு போட்டா root of sin square theta னா sin theta வரும். அப்ப sin inverse sin theta னா நமக்கு தீட்டான்னு கிடைக்கும். அப்போ நம்ம அப்படி இந்த இன்டகிரலுக்கு அப்படி ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுப்போம். அதுக்கு முன்னால given இன்டகிரல் I ன்னு எடுத்து இந்த இன்டகிரல் I1 ன்னு எடுப்போம். I1 equal to integral 0 to sin square x sin inverse root t into dt. இப்போ இதுல t equal to sin square theta னு கொடுப்போம். அப்ப dt என்ன கிடைக்கும்னா dt by d theta னு வரும். அப்ப dt by d theta equal to இந்த பவர் இங்க வரும். அப்ப 2 sin theta பவருக்கு எடுத்தோம்னா நம்ம இனி sin theta வந்து cos theta னு கிடைக்கும். இந்த d தீட்டாவை நம்ம இங்க கொண்டாந்துடலாம். அப்ப dt equal to 2 sin theta cos theta னு கிடைக்கும். இப்போ இது வந்து t இன்டகிரல். அப்ப இது வந்து t ஓட லிமிட். நம்ம இத தீட்டாக்கு மாத்தறோம். அப்ப தீட்டாவோட லிமிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப t ஓட லிமிட் 0 வும் sin square x. இப்போ தீட்டாவோட லிமிட் t க்கு 0 போட்டா sin square theta equal to 0 வரும். அப்ப sin theta equal to 0. sin theta 0 னா theta equal to 0 வரும். இனி t equal to sin square theta. அப்ப t க்கு sin square x போட்டா நமக்கு எப்படி வரும்னா sin square x is equal to sin square theta னு கிடைக்கும். இப்போ sin square x equal to sin square theta னா x is equal theta equal to x னு கிடைக்கும். இப்போ இந்த இன்டகிரல் நம்ம I1 equal to இன்டகிரல் இப்ப தீட்டாவா மாத்துறோம் 0 to x sin inverse root of sin square theta root of இப்ப t க்கு பதிலா sin square theta போடுவோம். root of sin square theta into dt க்கு பதிலா இது போடுவோம். 2 into sin theta cos theta. அத நம்ம எப்படி எழுதலாம்னா sin 2 theta ன்னு எழுதலாம் இது. அப்ப sin 2 theta d theta ன்னு போடுறோம். sin 2 theta d theta equal to integral 0 to x sin inverse sin theta into sin 2 theta d theta equal to integral 0 to x sin inverse sin theta na theta னு கிடைக்கும். theta into sin 2 theta d theta னு வரும். இது இந்த I1 ஓட வேல்யூ. இப்போ நம்ம I1 இத I1 ன்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்குது. இதே மாதிரி இத I2 ன்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். I2 equal to integral 0 to cos square x cos inverse root t dt ன்னு கிடைக்கும். இங்கேயும் t க்கு வந்து cos square theta போட்டா t க்கு cos square theta போட்டா root of cos square theta னா cos theta. அப்ப cos inverse cos theta னா theta வந்துரும். அப்ப t க்கு நம்ம அந்த சப்ஸ்டிடியூஷன் போடுவோம். t equal to cos square theta. அப்ப dt என்ன கிடைக்கும்னா dt by d theta ன்னு வரும். முதல்ல பவர் எடுக்கணும். அப்ப 2 into cos theta பவர் எடுத்து முடிச்சா cos theta இருக்கு. cos theta ஓட டெரிவேட்டிவ் minus sin theta
கிடைக்கும். இப்ப இந்த டி தீட்டா இங்க வந்தா இப்படி வரும். இனி இது வந்து டீயோட இன்டகிரல் லிமிட். நம்ம இது தீட்டாவுக்கு மாத்த போறோம். அப்ப தீட்டாவோட லிமிட் கண்டுபிடிக்கணும். டி வந்து 0வும் cos ஸ்கொயர் எக்ஸும். இனி தீட்டாக்கு என்ன வரும்னு பார்ப்போம். டீக்கு 0 போட்டா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்ப cos தீட்டா ஈக்குவல் டு 0. அப்ப cos தீட்டா எப்ப 0னா cos 90 போட்டாதான் 0. அப்ப இது 90 வரும். இனி டீக்கு cos ஸ்கொயர் x போட்டா cos ஸ்கொயர் x is equal to cos ஸ்கொயர் தீட்டா. அப்ப x is equal to தீட்டான்னு கிடைக்கும். தீட்டாவோட வேல்யூ x ன்னு வரும். இப்போ நமக்கு I2 எப்படி வரும்னா இன்டகிரல் நம்ம தீட்டா இன்டகிரலா மாத்த போறோம். 5/2 to x cos inverse t வந்து cos ஸ்கொயர் தீட்டா. root of t னா cos தீட்டா. அப்ப cos inverse cos தீட்டா into இது வந்து 2 cos theta sin theta னா sin 2 theta. இந்த மைனஸ் தனியா வரும். அப்ப 2 cos theta sin theta இங்க மைனஸ். அப்ப மைனஸ் 2 sin 2 theta ன்னு கிடைக்கும். இங்க மைனஸ் போட்டா sin 2 theta into d theta ன்னு கிடைக்கும். equal to minus integral 5/2 to x cos inverse cos theta னா theta into sin 2 theta d theta. நமக்கு இப்ப π/2 to x இருக்கு. இங்க 0 to x இருக்கு. அப்போ இத நம்ம மாத்தி போட்டா லிமிட்ட மாத்தி போட்டா இந்த மொத்த இன்டகிரலும் சைன் மாறும். அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இன்டகிரல் லிமிட்ட மாத்தி போட்டா இது பிளஸ் ஆயிடும். அப்ப x to π/2 theta into sin 2 theta d theta ன்னு வரும். அப்ப I2 ஓட வேல்யூ இது. நம்ம இததான் I1 ன்னு வச்சோம், அது இப்படி வந்திருக்கு. இது I2 ன்னு வச்சிருந்தோம், அது இப்படி வந்திருக்கு. இப்போ IQ வேல்யூ I1 plus I2, I1 plus I2. அப்ப நம்ம I எழுதலாம். I1 இது இன்டகிரல் 0 to x theta sin 2 theta d theta plus I2 இது இன்டகிரல் x to π/2 theta sin 2 theta d theta ன்னு வருது. இப்போ இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் ரெண்டும் சேம். லிமிட் 0 to x திரும்ப x ல இருந்து π/2 அப்படி வருது. இப்போ நம்ம லிமிட் π/2 இங்க 0 to π/2 எடுத்தா இதுல என்ன வந்திருக்குன்னா 0 to x. x இங்க இருந்தா இதுக்கு x to π/2. அப்ப 0 to π/2 இன்டகிரேஷன் பிளஸ் x to π/2 இன்டகிரேஷன் ஒரே ஃபங்க்ஷனுக்கு. அப்போ ஒரே அடியா 0 to π/2 இன்டகிரேஷன் நம்ம எடுத்துடலாம். ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π/2 theta sin 2 theta d theta. இப்போ இன்டகிரல் நமக்கு செய்யறதுக்கு வசதியா தீட்டாக்கு பதில் x போட்டுடலாம். அப்ப நமக்கு தெரிஞ்ச இன்டகிரல் மாதிரி ஆகும். x into sin 2x dx ரெண்டும் ஒரே இதுதான். x க்கு லிமிட் எல்லாம் அதேதான். தீட்டா இருக்கிற இடத்துல x போட்டுருக்கோம். வேரியபிளை மட்டும் நம்ம மாத்திருக்கோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே மாத்தல. அப்ப இப்படியும் எழுதலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா இந்த x இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா இன்டகிரல் 0 to a x into f of x dx equal to a/2. இந்த a/2 integral 0 to a f of x dx ன்னு போடலாம். இந்த ஃபார்முலா எப்போ போடலாம்னா இந்த f ல x இருக்கிற இடத்துல இந்த a minus x போட்டா இந்த ஃபங்க்ஷன் மாறாம அப்படியே வந்துனா நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப 0 to a x into f of x dx. அப்ப f of x sin 2x ன்னு எடுப்போம். a வந்து π/2. அப்ப f of a minus x equal to sin 2 into a x இருக்கிற இடத்துல π/2 minus x போடணும்.
ஈக்குவல் டு sin pi minus 2x ன்னு கிடைக்கும். 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா pi minus 2x. sin pi minus theta, pi minus theta தான் செகண்ட் குவாட்ரண்ட். pi minus theta னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவ். அதனால நமக்கு இது என்ன வரும்னா sin 2x ன்னு கிடைக்கும். sin 2x தான் f of x. அப்போ x இருக்கிற இடத்துல pi by 2 minus x போட்டா இந்த ஃபங்க்ஷன் மாறாம அப்படியே வருது. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப இதுக்கு என்ன போடலாம்னா x இல்லாம எழுதலாம். a by 2 இதுல half a by 2 integral 0 to pi by 2 sin 2x போயிடும். sin 2x dx ஆயிடும். இப்போ இத நம்ம இன்டகிரேட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். equal to pi by 4 into sin 2x integration minus cos 2x by 2 ன்னு கிடைக்கும். 0 to pi by 2 வரும். equal to இங்க minus 1 by 2 இருக்கு, இங்க pi by 4 இருக்கு. இத வெளியே எடுத்தா minus pi by 8 cos 2x integral 0 to pi by 2 ன்னு கிடைக்கும். equal to minus pi by 8 into upper limit minus lower limit. upper limit வந்து pi by 2 போட்டா 2 into pi by 2. pi cos pi வந்து minus 1 minus lower limit. upper limit minus lower limit. lower limit x க்கு 0 போட்டா cos 2 into 0 cos 0 cos 0 1 வரும். equal to minus pi by 8 into minus 2. இது கேன்சல் ஆனா 4 வரும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ pi by 4 தான் நம்ம இன்டெகிரலோட ஆன்சர். i equal to pi by 4 ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.